உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ள முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி சீர்காழி பகுதியில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்பொழுது மயிலாடுதுறைக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் பழனிசாமி ஒன்றும் செய்யவில்லை என்று பேசியதை சுட்டிக்காட்டி, மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டதே அதிமுக ஆட்சியில்தான் என்றார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தான் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு 6 மாவட்டங்களை உருவாக்கப்பட்டதாகவும் 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 21 தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாகவும் கூறினார். படிப்பு என்றால் பழனிசாமிக்கு கசக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அரசால் ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டுவர முடிந்ததா என்று கேள்வி எழுப்பினார். காவிரி நீர் பிரச்சனையில் 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பை பெற்றுத்தந்தது அதிமுக அரசு என்றும், தனது குடும்பத்தாருக்கு தான் ஸ்டாலின் நல்ல ஆட்சியை கொடுக்கிறாரே தவிர நாட்டு மக்களுக்கு அல்ல என்றும் அவர் விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும், அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நேர்மையான அதிகாரிகள வேலை இல்லை. திமுக யார் ஜாமலா போடுறா, யார் தப்பு கட்டுறா, அவங்களுதான் தூக்கி தட்டுவோம். அது அமைச்சராக இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒரு டிஎஸ்பி இருக்கிறார், நேர்மையான அதிகாரி. 24 பால் முறைகேட விற்பனை செய்தால் சீனிச்சார். அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் அளிக்கிறது, திருத்தனம் அளிக்கிறது, அதெல்லாம் 1200 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கைது செய்திருக்காங்க. இன்றைக்கு இந்த சாலையுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா டிஎஸ்பி வாக்கத்தை பிடிக்கிட்டாங்க, ஜீவ பிடிக்கிட்டாங்க. போதைப்பொருள் ஒழிப்புகிறாங்க, நல்ல மத ஒழிக்கிறது எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி நேர்மையான அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவங்க எப்படி மக்கள் பணி செய்வாங்க? மக்களை எப்படி பாதுகாப்பாங்க? நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அதனால போதை பொருள் அமோகமா விற்குது.